நம்ம பார்க்கலாம். do youனா என்ன அப்படின்னா do அப்படின்னு சொல்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செய். சரியா நம்ம சொன்னோம்னா செயல். ஓகே, செய்கிறது ஒரு செயலை தான் அவங்க செய்வாங்க. ஸோ அப்போ do அப்படிங்கிறது வந்து செயல். செயலை குறிக்கிறத நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்ஷன். ஓகே, செயலை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஆக்ஷன் சொல்லுவோம். அப்போ இங்க டூங்கிறது எங்க வரும் அப்படின்னா ஆக்ஷன் வேர்புக்கு வரும். பிளே அப்படிங்கிறதும் சரி, குக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்ஷன், அதாவது இங்க டூவை குறிக்குது, செயலை குறிக்குது. ஸோ அந்த செயலை செய்யறவங்களையும் நம்ம எழுதணும். ஸோ அப்போ கொஸ்டின் கேட்கும்போது நம்ம எப்படி கேட்கணும்? டூ டூ யூ பிளே. ஓகே, டூ யூ பிளே அப்படின்னு கேட்கும்போது நீங்க விளையாடுறீங்களா? ஓகே, நீங்க அல்லது நீ விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்றோம்? டூ யூ பிளே. ஓகே, டூ யூன்னு வந்துட்டா அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா வெர்பன் ஃபார்மேஷன் தான் வரும். ஓகே, டூ யூ பிளே கிரிக்கெட். ஓகே, நீ கிரிக்கெட் விளையாடுறியா? டூ யூ குக் த டின்னர். நீ டின்னர் சமைக்கிறியா? இங்க ஆர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆரை நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ், பி வேர்ப்னு சொல்லுவோம். ஆர் என்ன சொல்லுவோம்? பி வேர்ப்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பி வேர்ப்ல நம்மளுக்கு இங்க டூ யூக்கு அடுத்து நமக்கு என்ன வந்தது அப்படின்னா வெர்பன் ஃபார்மேஷன், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும், பேஸ் வேர்ப் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா இங்க என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா ஆர் யூக்கு அடுத்து நம்மளுக்கு நவுன் வருது, அட்ஜெக்டிவ் வருது, ப்ரிபோசிஷன் வருது, அடுத்து கண்டினியூஸ் டென்ஸும் வருது. ஏன்னா ஏன் கண்டினியூஸ் டென்ஸ் வருது அப்படின்னா பி வேர்ப் வந்துட்டாலே நம்மளுக்கு என்ன வந்துடும்? எஸ், கண்டினியூஸ் டென்ஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை எழுதிடலாமா? நவுனை வச்சு எப்படி கொஸ்டின் மேக் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆர் யூ an இந்தியன் அப்படின்னு கேட்டா நீங்க இந்தியரா? இந்தியர் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா நவுன். நீங்கள் ஆசிரியரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா டீச்சர்னா என்ன அப்படின்னா நவுன் தான். அட்ஜெக்டிவ்ங்கிறது ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ ஆர் யூ ஹாப்பி, நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஆர் யூ ஹாப்பி. ஆர் யூ ஹங்க்ரி, உனக்கு பசிக்குதா? இது எல்லாமே என்ன அப்படின்னா செயல் கிடையாது. ஓகே, ஒரு விதமான ஃபீலிங். ஆர் யூ டயர்ட், நீங்க டயர்டா இருக்கீங்களா, அதாவது சோர்வா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஆர் யூ அட் ஸ்கூல், நீ ஸ்கூல்ல இருக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆர் யூ அட் ஸ்கூல், நீ ஸ்கூல்ல இருக்கிறியா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஸ்கூல்ங்கிறது நவுன் தான், அட்ங்கிறது வந்து ப்ரிபோசிஷன். இந்த மாதிரி ப்ரிபோசிஷன் வச்சும் ஆர் யூ கொஸ்டின் மேக் பண்ணலாம். ஆர் யூ அட் ஸ்கூல், நீ ஸ்கூல்ல இருக்கிறியா? ஆர் யூ அட் ரூம், நீ ரூம்ல இருக்கிறியா? ஓகே, நீ ரூம்ல இருக்கிறியா? அடுத்தது பாருங்க, ஆர் யூ இன் ஃபேஸ்புக், ஆர் யூ இன் எஃபி, அதாவது எஃபினா ஃபேஸ்புக். ஓகே, ஆர் யூ இன் எஃபி, நீ ஃபேஸ்புக்ல இருக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். இங்க கண்டினியூஸ் டென்ஸ்னு வந்துட்டாலே என்ன வந்துரும் அப்படின்னா பிளஸ் ஐஎன்டின்னு வந்துட்டாலே அது கண்டினியூஸ் டென்ஸ். ஆர் யூ வாட்சிங் டிவி, நீ டிவி பார்க்கறியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதுக்கு நம்ம ஆர் யூ யூஸ் பண்ணலாம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ஆர் யூ ஸ்டடியிங் நவ், நீ இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறியா? நீ இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கலாம். நீ இப்ப படித்துக் கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ஸ்டடியிங் நவ். ஓகே, நீ இப்போது படித்துக் கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஸ்டடியிங் யூஸ் பண்றோம்.